தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கும் உங்கள் மத்தியிலே இந்த பதிவை நான் பதிவிட தேவன் செய்த கிருபைக்காக நான் அவரை துதி ஸ்தோத்திரங்களோடு ஏறெடுக்கிறேன். உங்களுக்கு இது பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும்படி நான் ஆண்டவரிடத்தில் வேண்டி நான் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும்படி நீங்கள் யாவரும் எனக்காக ஜெபிக்கும்படி உங்கள் யாவரிடமும் தாழ்மையாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். இன்றைக்கான ஒரு சிந்தனை பகுதி என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பெரிய பட்டணத்தில் ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா எங்கே பார்த்தாலும் அதிகமாக பிச்சைக்காரங்களை பார்க்க முடியும். ஒன்று ரயில்வே ஸ்டேஷன் அல்லது பஸ் ஸ்டாண்டு, எங்கே பார்த்தாலும் இருப்பாங்க. அப்படி ஒரு பெரிய ரயில்வே ஸ்டேஷன் அந்த ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு பிச்சைக்காரன் எல்லாருக்கிட்டையும் பிச்சை கேட்டுட்ருக்கிறான். கேட்டுட்டு இருந்தப்போ வழக்கம் போல் ஒரு பிச்சை கேட்டுட்ருக்கிறாரு. பிச்சை கேட்டுட்டு இருந்த டைமில் கொடுக்குறவங்க கொடுக்காதவங்க போயிட்டுருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இவர் பார்க்கும்போது ஒரு ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் ஒரு மனுஷன் வர்றார். நல்லா கோட்டு ஷூட்டெல்லாம் போட்டு பார்த்தா பெரிய கோடீஸ்வரன் மாதிரி வர்றார். நல்லா உயரமுள்ள மனுஷன். பார்த்தோன்னே இவருக்கு பிடிச்சி போச்சு இந்த பிச்சைக்காரனுக்கு. நம்ம கஷ்டம் தீரப்போகுதுடா. இவர்கிட்ட ஒரு ஆளை பார்த்தா நல்ல ஒரு வசதி உள்ள ஆள் மாதிரி தான் இருக்கார். பெரிய ஒரு பணக்காரன் மாதிரி தான் இருக்கிறாரு. இவர்கிட்ட நம்ம கை நீட்டணும்னா நம்ம கவலையெல்லாம் மாறக்கூடிய அளவுக்கு ஏதாவது நிச்சயமாக செய்வார் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போட இவர் எதிர்பார்த்துட்டு நிற்கக்கூடிய அந்த டைமில் அந்த பெரிய மனுஷன் வரார். உயர்ந்த மனிதன் வரார். வந்த உடனே வழக்கமாக எல்லார்கிட்டையும் கை நீட்டுற மாதிரி அவன் அந்த மனுஷங்கிட்டையும் கை நீட்டியிருக்கார். அந்த கை நீட்டின அந்த டைமில் அவர் சடனாக நின்ன உடனே அவர் ஒரு கேள்வி கேட்டிருக்கார். நீங்கள் இது வரைக்கும் யாருக்காவது ஏதாவது கொடுத்துருக்கீங்களா? யார்கிட்டையாவது ஏதாவது கொடுத்து உதவி இருக்கீங்களா? அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருக்கார். கேட்கும்போது அவர் சொல்லியிருக்கார், ஐயா நானே ஒரு பிச்சைக்காரன், நான் யாருக்கு என்ன செய்ய முடியும், என்னால் யாருக்கு என்ன கொடுக்க முடியும், நானே பிச்சை எடுத்தேன் வயிற்ற கழுவிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறார். அப்போ அவர் அந்த உயர்ந்த மனுஷன் சொல்லியிருக்காரு என்னென்னு, நீங்கள் யாருக்கு எதுவும் கொடுக்கல அப்படிங்கும்போது, கொடுக்க முடியல அப்படிங்கும்போது நீங்கள் யார்கிட்ட எதுவும் கேட்கவும் கூடாது தானே, இதுதானே நியாயம் அப்படின்னு கேட்டுட்டு, நான் ஒரு வியாபாரி, எனக்கு ஏதாவது கிடைச்சா தான் நான் திருப்பி செய்வேன், அல்லைன்னா நான் செய்ய மாட்டேன் அப்படின்ட்டு அவர் போயிட்டார். அப்போது இந்த பிச்சை எடுக்கக்கூடிய மனுஷன் யோசிக்கிறார். எப்படி யோசிக்கிறாருன்னா, நானே ஒன்றும் இல்லாமல் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கேன், நான் போய் யாருக்கு என்ன செய்ய முடியும், யாருக்கு என்ன கொடுக்க முடியும், என்கிட்ட என்ன இருக்குது அப்படின்ட்டு யோசிக்கிறார். 2 நாளாக யோசிக்கிறார். 2 நாளாக யோசித்து எதையுமே அவரால் புரிஞ்சுக்க முடியாத ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை, ரொம்ப மன உளைச்சலில் இருக்கார். இப்படி 3வது நாளும் திரும்ப காலையில் எழுந்திரிச்சோன்னே மறுபடியும் அதே யோசனை தொடருது. இந்த யோசனையில் இவர் ரொம்ப ஆழமாக யோசிச்சுட்டு இருக்கும்போது சடனாக பார்த்தா பக்கத்தில் ஒரு பூச்செடியில் அழகாக பூ பூத்து அப்படியே பார்த்த கண்ணை பறிக்கிற மாதிரி இருந்திருக்கு இவருக்கு. இந்த பூவை பார்த்தோன்னே டக்குன்னு இந்த பிச்சைக்காரருக்கு ஒரு யோசனை வந்திருக்கு. என்ன யோசனை? இந்த பூவை நம்ம பறிச்சு யாருக்கா கொடுக்கலாமே அப்படின்னு யோசனை வந்திருக்கு. சரி, அப்போ அதையே செய்வோம், நேரத்தை கடத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போய் ஒரு பை ஒன்று எடுத்துகிட்டு போய் அந்த செடியில் இந்த பூவெல்லாம் பறிச்சுட்டு என்ன பண்ணுறாருன்னா, ஒரு கையில் அந்த பூ கவர் வச்சுருக்காரு, இன்னொரு கையில் பிச்சை கேட்குறாரு. அந்த பிச்சை கொடுக்குறவங்கக்கிட்ட இவர் திருப்பி என்ன பண்ணுறாருன்னா இந்த பூ ஒன்று எடுத்து கொடுக்குறாரு. அப்போது அந்த கையில் பிச்சை வாங்கிட்டு அதே கையில் இவர் திருப்பி ஒரு பூவையும் எடுத்து கொடுக்குறது ஒரு பழக்கமாக மாற்றி கொண்டு வந்துடுறார். அப்போ அவனை பிச்சை கொடுக்குறோம், நம்ம ஒரு பூ கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு பழக்கத்தை மாற்றி கொண்டு வர்றார். இதை கொண்டு வந்துட்டு கொஞ்ச நாள் ஆன உடனே என்னாச்சு, எந்த ரயில்வே ஸ்டேஷன்லேயும் பூவே இல்லை, பூச்செடியே இல்லாத பூ எல்லாத்தையும் மொட்டை அடிச்சிட்டாரு. அடுத்தது பூ இல்லாமல் இவருக்கு போய் பிச்சை கேட்குற கை கூச ஆரம்பிச்சிருச்சு. பிச்சை கேட்க முடியாத ஒரு நிலை, ஏன்னா பூவே கிடைக்கல. அப்படி ஒரு நிலைமையில் உட்கார்ந்துருக்கும்போது அந்த உயர்ந்த மனிதன் மீண்டும் வரார். வரும்போது இவர் பார்க்குறார். பார்த்துட்டு எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்குறார். அப்போது நான் இப்போ பிச்சை கூட எடுக்க முடியாமல் உட்காந்துருக்கேங்க அப்படின்னாரு. என்னையா சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, இதை பிடிங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறார். என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பூ, இது ஏன் எனக்கு தரீங்க அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் அன்றைக்கி கேட்டீங்களே, நீங்கள் இது வரைக்கும் யாருக்காவது ஏதாவது கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு. நான் இது வரைக்கும் இப்படி தாங்க இந்த மாதிரி பூவை பறித்து எல்லாருக்கும் கொடுத்து, எனக்கு பிச்சை ஓடுறவங்களுக்கு நான் இந்த பூவை கொடுக்கறது ஒரு வழக்கமாக கொண்டு வந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த பூவே கிடைக்கிறது
ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையாக போச்சு. இந்த பூ எனக்கு கைக்கு வராதனால நான் போய் யார்கிட்டையும் பிச்சை கேட்க முடியாத நிலைமைக்கு வந்துட்டேன். இதுதாங்க இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். பரவாயில்ல, உங்களுக்கு ஏதாவது ஒன்று கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மனசு வந்து பார்த்தீங்களா, நிச்சயமாக நீங்கள் முன்னுக்கு வருவீங்க. முன்னேற்றம் உங்கள் வாழ்க்கையில் இருக்குது. அப்போது அதுக்கு நீங்கள் தகுதி ஆயிட்டீங்க. ஏன்னா யாருக்காவது ஏதாவது கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த மனசு அதுதான் காரணம். நிச்சயமாக உங்களுக்கு அடுத்த ஒரு எதிர்காலம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏதாவது ஒரு தொழில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொகையை எடுத்து அவர் கையில் கொடுத்துட்டு அவர் போயிட்டார். அந்த உயர்ந்த மனிதன் போயிட்டார். அடுத்தது ஒரு 6 மாதம் ஆகும்போது, இந்த 6 மாதம் இடையில அந்த ரயில்வே ஸ்டேஷனில் இப்படி ஒரு பிச்சைக்காரன் இருந்ததை எல்லாம் மறக்கிற அளவுக்கு அந்த ரயில்வே ஸ்டேஷன் பக்கமே அவர் போகாமல் விட்டுட்டார். அடுத்த 6 மாதம் கேப்பில் வர்றார். யார்? அந்த உயர்ந்த மனிதன் வர்றார். அப்போ அவரை மாதிரி இன்னொரு கோட்டு சூட்டு போட்டு இன்னொரு மனுஷனும் வர்றார். அப்போ அவர் வந்து இந்த உயர்ந்த மனிதன்கிட்ட அறிமுகமாகிறார். எப்படி அறிமுகமாகிறாருன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஐயா எனக்கு தெரியுதுங்களா அப்படின்னு கேட்குறாரு. இல்லைங்க, நான் தெரியலைங்க. நல்லா பாருங்கள், என்னை பாருங்கள், உங்களுக்கு தெரியும் பாருங்கள் அப்படிங்கிறார். இல்லைங்க, அப்படி யாரும் ஞாபகம் வச்சுக்கிறது இல்லைங்க அப்படின்னு சொல்லி அந்த உயர்ந்த மனிதன் சொல்கிறார். அப்போ மீண்டும் அவர் தன்னை அறிமுகப்படுத்திக்கிறார். எப்படின்னா, ஐயா ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி நான் வந்து பிச்சை எடுத்துகிட்டு இருந்தேன் இதே ரயில்வே ஸ்டேஷனில், என்னை பாருங்கள் அப்படின்னு. அப்போ தான் கவனித்து பார்க்குறாரு. வாவ், நீங்கள் தானா, சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ஆச்சரியமாக, என்ன இப்படி எல்லாம் ஒரு கெட்டப்பை மாறி இருக்குது, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, எது பண்ணிட்டுருக்கீங்க இருக்கும்போது, நான் இப்போ வந்து ஒரு தொழிலதிபர் ஆகிட்டேன். சரி, பரவாயில்ல, கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது, நான் வந்து எல்லா பக்கமும் வந்து இந்த பூவை வாங்கி ஒவ்வொரு ரயில்வே ஸ்டேஷன்லேயும் வந்து எல்லாருக்கும் இந்த பூவை கொடுக்குறதையே ஒரு தொழிலாக செஞ்சு நான் பெரிய டெவலப் ஆகிட்டேங்க அப்படின்னு சொல்லி அவர் பெருமையை பேசுகிறார். அப்போ பேசிட்டு அவர் சொல்கிறார், ஐயா என்னுடைய ஆயுசு காலம் மொத்தமும் இந்த ரயில்வே ஸ்டேஷன்லேயே பிச்சை எடுத்தே என் காலம் கழிஞ்சிரும்னு நான் ரொம்ப வருத்தத்தோடும் வேதனையோடும் அதிக நாள் நான் யோசித்து அழுதுருக்கேன். ஆனால் என் வாழ்க்கையை நீங்கள் கேட்ட சாதாரண அந்த ஒரு வார்த்தை என்னை மாற்றிருச்சுங்க ஐயா. உண்மையிலேயே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. என்னால் நம்ப முடியல. சாதாரண ஒரே ஒரு வார்த்தை தான். நீங்கள் யாருக்காவது ஏதாவது கொடுத்துருக்கீங்களான்னு கேட்டீங்க. என்ன கொடுக்க முடியும்னு நான் யோசித்தேன். ஆனாலும் எனக்கு இருந்த அந்த ஒரு ஆர்வத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. பரவாயில்லைங்க ஐயா, உங்கள் தயவுனால் நான் வந்து இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஈக்குவலாக ட்ரெஸ் பண்ணுற அளவுக்கு இவர் தொழிலில் முன்னேறி இருக்கார் அப்படிங்கிறது வந்து அந்த உயர்ந்த மனிதன் புரிஞ்சுட்டு அவர் சொன்னார். அதாவது நீங்கள் உலகத்தில் என்னத்தை வேணாலும் சம்பாதிக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. ஆனால் கடவுள்னு ஒருத்தர் இருக்கார், அவர் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கார். ஆனால் அது வந்து நம்ம மறுக்க முடியாது, மறக்கவும் முடியாது. எப்போவுமே அதை ஞாபகத்தில் வச்சு நடக்கணும். அதாவது உங்களுக்கு என்னத்தை தான் நீங்கள் சம்பாதிச்சாலும் கூட உங்களுக்கு யாருக்காவது ஏதாவது கொடுக்கணுங்கிற அந்த ஒரு மனசு வரணும். அந்த மனசு இருந்தால் மட்டும்தான் கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படணும் நம்ம கேள்விப்படுறது இல்லையா? அந்த மாதிரி நம்ம யாருக்காவது ஏதாவது கொடுக்குறோமா இல்லையாங்கிறதையும் ஆண்டவர் வந்து ஒவ்வொரு நிமிஷமும் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்காராம். எப்படி பார்க்குறார் அப்படின்னு பார்த்தோம்னா, வேதத்தில் அதற்கான ஒரு வசனம் பார்த்தீங்கன்னா, யோபு 34ஆம் அதிகாரம் 21 என்ன சொல்லுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, அவருடைய கண்கள் மனுஷருடைய வழிகளை நோக்கி இருக்கிறது, அவருடைய நடைகளை எல்லாம் அவர் பார்க்குறார். அதாங்க ஆண்டவருடைய கண்கள் நம்ம வழிகளையெல்லாம் பார்த்துட்ருக்கிறாராம். ஒவ்வொரு நிமிஷம் பார்த்துட்ருக்காரா. நம்ம என்ன செய்கிறோம், என்ன பேசுகிறோம், யாருக்கு என்ன கொடுக்குறோம், யார்கிட்ட என்ன வாங்குகிறோம், யார்கிட்ட பொய் சொல்கிறோம், யார்கிட்ட உண்மையை சொல்கிறோம், அத்தனையும் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்காராமா. நம்ம எங்கேயும் ஓட முடியாது, ஒழிய முடியாது. இதுதான் நம்ம வாழ்க்கை. அப்போது அவர்கிட்ட நம்ம உண்மையாக இருந்தோம் அப்படின்னா எந்த இடத்துலையும் தலை நிமிர்ந்து நடக்கலாம். ஆண்டவர்கிட்ட நம்ம உண்மை இல்லைன்னா எங்கேயுமே தலை நிமிர்ந்து நடக்க முடியாது. இவ்வளோதான் வாழ்க்கையே. அதனால் அந்த பிச்சைக்காரன் சாதாரண ஒரே ஒரு வார்த்தை தான். அந்த ஒரு வார்த்தை வந்து எந்த அளவுக்கு அந்த மனுஷனுடைய வாழ்க்கையை புரட்டி போட்டிருக்கு பார்த்தீங்களா? அந்த வாழ்க்கை வந்து எந்த அளவுக்கு மாறி இருக்குது பார்த்தீங்களா? அந்த வார்த்தைக்கு தான் மதிப்பு. அப்போ அந்த வார்த்தையை சிந்திக்காமல் அந்த ஆள் சொல்லிட்டு போகிறார் நமக்கு என்ன அப்படின்னு அந்த பிச்சைக்காரன் இருந்திருந்தாருன்னா நிச்சயமாக அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை அவர் வாழ்க்கையில் சந்திச்சிருக்க முடியுமா? அவர் சொன்னார் இல்லையா, என் ஆயுசு காலம் முழுவதும் இந்த ரயில்வே ஸ்டேஷன்லேயே பிச்சை எடுத்தே நான் செத்துருவோம் போல் இருக்குது, என் காலம் இப்படியே முடிஞ்சிடும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு வேதனையோடு சொன்ன அந்த ஒரு வார்த்தை எவ்வளவு வருத்தத்தோடு அவர் சொல்லியிருப்பார். வருத்தமும் வேதனை இருதயத்துக்குள்ளே இருந்திருந்தாலும் கூட அவர் சொன்ன வார்த்தை மற்றவங்ககிட்ட நிறைய பேர் நிறைய விதமாக பேசியிருப்பாங்க. கையங்கால் நல்லா தான் இருக்குது, போய் உழைச்சி சாப்பிடுன்னு கூட சொல்லியிருப்பாங்க. இவரும் அதை சொல்லியிருந்திருக்கலாம். ஆனால் இந்த மனுஷன் அதை சொல்லாமல் வித்தியாசமாக சொல்லியிருக்கார். நீங்கள் யாருக்காவது ஏதாவது கொடுத்தா தான் மற்றவங்க கேட்கக்கூடிய உரிமை உங்களுக்கு இருக்குது. நீங்களே யாருக்கு எதுவும் கொடுக்கலைங்கும்போது
நீங்கள் யார்கிட்ட எதுவும் கேட்கவும் கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை வந்து அவரை சிந்திக்க வச்சுருக்கு. அதே மாதிரி தாங்க பைபிள்லேயும் இன்றைக்கி அப்படித்தாங்க சொல்லுது. ஆண்டவருடைய கண்கள் நம்மளை எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கான். அவர் வந்து நம்ம ஏமாற்ற முடியாதுங்கிறது 100க்கு 100 உண்மைங்கிறது வெளிச்சமாக தெரியுது. அதனால் நம்மளும் ஜாக்கிரதையாக இருக்கணும். இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட எச்சரிப்பு. சரிங்களா? ஆண்டவர் வந்து ஒவ்வொருத்தரையும் கவனமாக பார்த்துக்கிட்டே இருக்கார். அவர் கண்ணுக்கு மறைவாக நம்ம எங்கேயும் ஓட முடியாது, ஒழிய முடியாது. இதுக்காக நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய குறைகளையும் தவறுகளையும் திருத்திக்க முயற்சி செய்வோம். ஆண்டவர் வழி நடத்துவராக. ஜெபிப்போம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, நம்முடைய பரிசுத்தமான ஆண்டவரே, இந்த நாமத்தை தொழுது கொள்ள தேவன் எங்களை தெரிந்தெடுத்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட ஒரு அனுபவங்கள் இருந்தால் ஆண்டவரே, நீர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளையும் நாங்கள் ஆண்டவரை தியானித்து அதன்படி எங்களுக்குள் இருக்கக்கூடியதான குறைகளை எல்லாம் நாங்கள் ஆண்டவரே நிறைவாக்கி கொள்ள தேவன் எங்களுக்கு போதுமானவராய் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தும்படி எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் அனைத்தையும் உடைய பாதத்தில் ஒப்படைத்து ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும். பரிசுத்தமும் இரக்கமும் நிறைந்த பரமபிதாவே. ஆமேன். மீண்டுமாக சந்திப்போம்.